ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். பென்சில் டூல் எங்கே இருக்குன்றது காட்டுறாங்க பாருங்கள். பென்சில் டூல் எங்கே இருக்குது, பென்சில் டூலையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, பென்சில் டூல் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்னா ட்ராயிங்ஸ் ட்ரா பண்ணலாம். அப்புறம் எக்ஸிஸ்டிங் ஒரு ட்ராஸ் மேலே கூட ட்ரா பண்ணலாம். இருங்க காட்டுறேன். பார்த்தீங்களா, பென்சில் டூல் இதுக்கு தான், இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பென்சில் டூலில் இந்த இடத்துல ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி ப்ளூ கலரில். அது எல்லாமே பாயிண்ட்ஸ். அது எதுக்குன்னா, அது நம்ம வேறு இந்த டேரக்ட் செலெக்ஷன் டூல் அந்த மாதிரி டூலில் செலக்ட் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ணி அந்த கர்வ் அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பென்சில் டூலுக்கு கூட அவங்க பாருங்கள். ஃபில் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபில் ஸ்ட்ரோக்ஸ் பற்றி இது உங்களுக்கு நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். பென்சில் டூலுக்கும் ஃபில் ஸ்ட்ரோக்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் ஃபில் இருக்குது. ஸ்ட்ரோக் பிளாக் கலருக்காக ஒரு டயக்ராம் க்ளோஸ்டு வரைச்சி காட்டுறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு தான் வரைஞ்சி காமிச்சேன் நான், ஏன்னா அந்த ஃபில் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டணுன்றதுக்காக. ஓகே, பேக் வந்துடுவோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள், அதோட இது கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். யூனிஃபார்ம், வைடு, அது இந்த மாதிரி அந்த ப்ரெஷ்ஷாக எப்படி இருக்கணும், அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். இருங்க எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்படி ஒன்று ட்ரா பண்ணிட்டேன். அதோட இது வந்து நம்ம வேறு எதுக்கு பேட்டர்னுக்கு மாற்றுறாங்க பாருங்கள். தெரியுதா, சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த மாதிரி கூட நம்ம மாற்றிக்கலாம் அந்த இதோட. இது தெரியும் உங்களுக்கு, ஒப்பாசிட்டினா என்னன்ட்டு, அதோட விசிபிலிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்து ஸ்டைல்ஸ். இருங்க, அது ஃபஸ்ட்டு பேக் வந்துடுறேன். ஓகே, ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு இந்த ஸ்ட்ரோக்ஸு அந்த இது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் ஸ்டைல்ஸு இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டு தான் செலக்ட் பண்ண வருங்க. ட்ரா பண்ணுறேன்னா ஸ்டைல்ஸில் போய்ட்டு இப்போ செலக்ட் பண்ணுற பாருங்கள். பார்த்திங்களா, அந்த பேட்டர்ன் உட்காந்துருக்கு. இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். பட் இந்த சும்மா ஒரு பேசிக்காக நான் காட்டுறேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக. பென்சில் டூலை செலக்ட் பண்ணி ஸ்டைல்ஸ் வச்சு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பென்சில் டூலை வச்சு ட்ரா பண்ணும்போது இப்போது இந்த இடம் பாட்டம் பார்த்திங்கன்னா நான் ஒரு இர்ரெகுலராக வரைஞ்சிட்டு இருக்கிறேன். பட் இங்கேருந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னா இருங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் எப்படி வருதுன்ட்டு சும்மா வேறு ஏதோ ஒரு இடத்துல கூட வரையிறோம். நம்ம அந்த இதில் பாயிண்டில் வச்சுட்டு நம்ம லெஃப்ட் மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி போனாலும் அந்த லைன் கோடாகவே வரல. சாய்வாக ஒரு மாதிரி கச்சக்கச்சனே வரல பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வருதா. ஓகே, இப்போ சும்மா தான் முன்னாடியே சொன்னல ட்ரா பண்ணி காட்டுறேன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பென்சில் இப்போ பாருங்கள், ஒரு எஸ் போடுறேன். இந்த எஸ் எப்படி இருக்குது. பாருங்கள், அந்த பென்சில் டூல் இருக்குல்ல, பென்சில் டூலு, அந்த பென்சில் டூலை போய் டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பென்சில் டூல் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதை எடுத்து சைடில் வச்சிடுறேன். இந்த பென்சில் டூல் ஆப்ஷனில் இங்கே ஸ்மூத், அக்யூரேட் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸ்லைடரை வந்து ஸ்மூத்துக்கு நம்ம தள்ளிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ அதே எஸ் போடுறோம் பாருங்கள். அதை விட கற்றுக்கிட்டே போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா. அதை விட நிறைய கர்வ்ஸ் கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், செலெக்ஷன் டூல் வச்சு இது விட்டுடலாம். மறுபடியும் பென்சில் டூல் செலக்ட் பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணிட்டு அதை வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி வச்சிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் பென்சிலுக்கு ஸ்ட்ரோக் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். என்ன கலர்னால் ஓகே, எல்லோ கலர், கொஞ்சம் லைட்டாக விசிபிள் ஆகிறதுக்காக. எல்லோ விசிபிள் ஆகிறதுக்கு என்ன, பிளாக் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. பிளாக் சூஸ் பண்ணிட்டேன். இப்போது இதில் ஒரு எஸ் போடுறோம் பாருங்கள். ஓகேவா. செலெக்ஷன் டூல் வச்சு அதை அன்செலக்ட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் பென்சில் டூலுக்கு போகிறேன், டபுள் கிளிக் பண்ணி அதை வந்து ஸ்மூத்துக்கு, ஃபுல் ஸ்மூத்துக்கு எடுத்து விட்றேன். இப்போது அதே மாதிரி எஸ் ட்ரா பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரிலங்க பாருங்கள். நார்மலாக நம்ம அந்த இதுக்கு வரைஞ்சி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா. அந்த ஸ்மூத் செட்டிங்ஸ் வச்சு நம்ம வரைஞ்சதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம வரைஞ்ச பார்த்து டெலிட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அந்த ஸ்மூத் செட்டிங்ஸ் ஒரு சில இடத்துல, நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இது ரெண்டையும் டெலிட் பண்ணிவிடணும். நம்ம செலக்ட் பண்ணிட்டு டெலிட். இப்போ பார்த்திங்கன்னா பென்சில் டூல் வந்து நிறைய இப்போ நம்ம ட்ரா பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு சில இருங்க பாருங்கள், இந்த பென்சில் டூல் ஆப்ஷன்ஸில் இங்கே பாருங்கள், ஆல்ட் கீ டாகல்ஸ் டு ஸ்மூத் டூல். இப்போது அக்யூரேட்டில் வச்சு வரைஞ்சிட்ருக்கோம். ஆல்ட் இது டிக் பண்ணி விட்டோம்னா, ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஸ்மூத்தாக வரும். பட் நம்ம ஆல்ட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அந்த ஸ்ட்ரைட் லைன் வரைகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதனால் நான் இது டாகல் பண்ண தேவைன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் அதோட பிக்சல்ஸ் கூட பாருங்கள் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லைடர் மூலிமா. பட் நான் இது எதுவும் பண்ண போகிறதில்ல. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சில் டூலை பற்றி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபியூ ட்ராயிங்ஸ் வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணுறேன் கலர்ஸ் பாருங்கள். க்ரீன் கலர், தென் ஸ்ட்ரோக் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு இது மாதிரி வரைஞ்சிட்டோமா. ஸோ டேரக்ட் செலெக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டேரக்ட் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல இருக்க பாயிண்டர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த பாயிண்டர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை லெஃப்ட் கிளிக் மவுஸ் ப்ரெஸ் பண்ணிட்டுங்க பாருங்கள், தெரியுதா? ஸோ உள்ளே கூட போக வைக்கலாம் நம்ம. பாருங்கள், தெரியுதா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம செலக்ட் பண்ண இடம் மட்டும் பாருங்கள் அப்படிங்கும் போகுது. இது பார்த்திங்கன்னா அந்த பெசியர் டூல்ஸ். ஸோ அங்கே பாருங்கள், ஹேண்டில்ஸை பிடிச்சிட்டு நம்ம அதோட கர்வு எப்படி இருக்குது ஸோ அந்த மாதிரி இது பண்ணலாம். பாருங்கள், அந்த ஹேண்டிலே கூட நம்ம சூஸ் பண்ணி அப்படியே தனியாக இழுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், தெரியுதா? ஸோ இது இன்னும் கர்வ் ஆக்கலாம். பார்த்திங்களா? அந்த பெசியர்ஸ் கூட வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பென்சில் டூல்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பென்சில் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட பிகினர் டியூட்டோரியல் சீரிஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.